ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசியல் பஜ்ஜி எது வேணாலும் சொல்லுவாங்க, அது செய்யலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே வெங்காயமும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் பெரிய சைஸு பெரிய வெங்காயம் வந்து 2, சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி ஒரு 3 போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 2, பூண்டு ஒரு 7-8 பல்ல நல்லா உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு 2 அரிஞ்சு வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு 4 கத்திரிக்காய் அரிஞ்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். குக்கரை மூடிட்டு விசில் போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ப்ரெஷர் அடங்கணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேக வச்சது எல்லாம் வெந்துருச்சு. குக்கர் வந்து ப்ரெஷர் அடங்கி ஓப்பன் பண்ணியாச்சு, 4 விசில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த குக்கரில் இருக்க தண்ணியை ஃபஸ்ட்டு வடிச்சிடலாம். அப்புறம் இதை ஊற்றிக்கலாம் கடைஞ்சதுக்கப்புறம். இப்போ இது ஒரு பக்கமாக வச்சுட்டு கொத்தமல்லி நிறையா இது மாதிரி கழுவி இந்த மாதிரி பொடியை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ மத்த வச்சு இதை நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். நம்மளுக்கு வேணும்னா மொத்த தண்ணியை ஊற்றிக்கலாம். வேற ஒரு கிண்ணத்தில் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தடுக்கா சின்ன ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிப்பை இதில் கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் இன்னும் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நார்மல் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு, கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசியல் பஜ்ஜி எப்படி வேணாலும் சொல்லலாம். ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.